அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். இந்த கடலுக்குள்ள இருக்கும் விஷயங்கள விட ஆழமானது நம்மளுடைய மனம் அத விட ரொம்ப ஆழமானது. அத இன்னும் முழுசா யாராவது கண்டறிஞ்சுட்டாங்கன்னா, யாருமே மனச முழுமையா கண்டறிய முடியல. தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்றாரு, அ தன்னுடைய மூளையில ஒரு 10% தான் அவங்க அந்த மூளைய பயன்படுத்தியிருக்காங்களாம். அப்ப பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அவங்களுடைய மூளைக்கு, அதுக்கு உண்டான அந்த மனதுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருந்திருக்கும். அதனால தான் மனதை அறிந்தோர் மனத்தை இயக்கலாம். மனத்தை இயக்காதவர் உயர்வடைய முடியாது. அப்போ நம்ம மனத இயக்கணுமா? மனத எப்படி இயக்குறோன்றது ஒரு கேள்வி. அதுல 2 நபர்கள் பேசிக்கின்னே நடந்தாங்களாம். ஒருத்தர் சொல்றாராம், "இறைவன் இருக்கிறாருப்பா. அத நான் முழுசா நம்புறேன்ப்பா." அப்படின்னு அதுக்காக அடிச்சு பேசுறாராம். எனக்கு வாழ்க்கையில இது நடந்தது, அது நடந்ததுன்னு நெறைய பேசிட்டு வராங்க 2 பேரும். ஃப்ரெண்ட்ஸ். இன்னொருத்தர் சொல்றான், "இல்லவே இல்ல. எனக்கு நெறைய கஷ்டங்கள் நடந்தது. நான் எத கேட்டாலும் குடுக்கல." அப்படின்னு அவரு அடிச்சு, அவரு பக்கம் வாதங்கள மாத்தி மாத்தி வச்சுட்டு வராங்களாம். இவரு இருக்கிறாருன்னு பேசுறாரு, அவரு இல்லன்னு பேசுறாரு. இப்படியே ரொம்ப தூரம் நடந்துட்டு போறாங்க. ஒரு ஆறு வேற வருது. அந்த ஆத்துல கூட அந்த மணல்ல நடக்குறாங்க. மணிக்கணக்குல அந்த அந்த ஆத்தையும் தாண்டி ஒரு கால் அளவுக்கு தண்ணி இருக்கக்கூடிய இதில நடந்து கரையும் ஏறிடுறாங்க. அப்படியே ஏறி கீறி இவங்க மாத்தி மாத்தி பேசிட்டு வந்தது. ஆனா கொஞ்ச நேரத்தில என்ன ஆயிடுச்சுன்னா, அ யார் கடவுள் இல்லன்னு சொன்னாங்களோ, அவங்க கடவுள் இருக்கிறாங்கன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கடவுள் இல்லன்னு சொன்னவங்க கடவுள் இருக்கிறானும், கடவுள் இருக்காருன்னு சொன்னவங்க இல்லன்னு சொல்லி பேசுறா மாரி ஆயிடுச்சு. ஏன்னா, அ என்னன்னா 2 பேருடைய பிரதிவாதங்கள் ஏத்துக்கிற அளவுக்கு இருந்தது. இவன் கடவுள் இருக்கிறான்னு சொன்னத அவன் நம்புற அளவுக்கும், அவன் இல்லன்னு சொன்னத நம்புற அளவுக்கும் இவன் ஆயிட்டான். இப்ப இருவருமே தன்னுடைய பக்கம் ஸ்ட்ராங்கா பேசுனாங்க தான். அந்த ஸ்ட்ராங்கா பேசுனத இன்னொருத்தன் காம்ப்ரமைஸ் ஆயிட்டான். அப்போ ஒருமித்த கருத்துள்ளவங்க கூட நம்ம பழகும்போதோ, இது பண்ணும்போதோ, தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கருத்துகளோட போயிடுவோம். இப்போ அந்த ஒருமித்த கருத்து இல்லாதவங்க கூட நீங்க பழகும்போது, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுடைய கருத்துக்கள நீங்க ஏத்துக்கிற மாரி ஒரு சூழல் வந்துரும். அப்போ மனது தான் நம்மள ஆளுமைப்படுத்துது. எந்த ஒரு விஷயத்திலயுமே அது வழி நடத்துற அளவுக்கு ஆகுது. அப்போ அந்த மனது நல்லதா, கெட்டதா, இல்ல நல்ல விதமா தான் நமக்கு வழிநடத்துதான்றத தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அப்ப அந்த பகுத்தறிவு நமக்கு வரும்போது, நம்மளுடைய ஆத்ம சக்தி நல்லா வேலை செய்யும்போது, அப்ப அந்த மனம் ஒழுங்கா வேலை செய்யும். இந்த ஆத்ம சக்தி ஒழுங்கா வேலை செய்யாதபோது, நம்மளுடைய மனம் ஒரு சில சமயங்கள்ல பள்ளங்கள்ல எடுத்து போய் தள்ளி விட்டுரும். அப்போ ஒரு மனிதனுக்கு பேரியக்கமா அவனுடைய வாழ்க்கையில பெரிய ரோல் பண்றது அவனுடைய மனமா இருக்குது. ஏன்னா, ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில பணம் குடுக்கல், வாங்கல் இருந்தாலும் சரி, எந்த விஷயங்களா இருந்தாலும் ஒருத்தன நம்ப வைக்கிறதும் அந்த மனம் தான். ஒருத்தன நல்லவன நம்பக்கூடாதுன்னு சொல்றதும் அந்த மனம் தான். அப்போ ஒரு மனம் நம்மளுடைய லைஃப்ல ஒரு பெரும் ரோலா இருக்கு. அந்த மனத இயக்க கத்துக்கினவன் ஜெயிக்கிறான். அந்த மனத இயக்க தெரியாதவன் தோத்து போறான் வாழ்க்கையில. அப்போ ஒரு மனம் தான் ஒரு லைஃப்ல பெரிய ரோல் பண்ணுது. அத புரிஞ்சு நம்ம நடந்துக்கினாலே போதும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.